வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் சுலபமான முறையில் டேஸ்டியான முருங்கைக்காய் பொரியல் இல்லைனா முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி முருங்கைக்காயை எப்படி கட் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி டேஸ்டியான முருங்கைக்காய் தொக்கு பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். சரி, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 30 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன், 2 முழு பூண்டை உரிச்சு எடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன், 7 முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். கடாய் சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுன்னு அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 கப்பு தண்ணி விட்டு நல்லா வேக விடலாம். மூடி வச்சு வேக விடலாம், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா சட்டியில் அடி பிடிச்சிக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ ஓரளவு தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தொக்கு பருவத்தில் வந்துடுச்சு. மேலே கொஞ்சம் மல்லித்தூளை தூவி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான முருங்கைக்காய் தொக்கு இல்லைன்னா முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.